வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு வெப் சீரிஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். 2024 ரிலீஸ் ஆன கியாரக் அதாவது 11 அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் மிக்ஸ்ட்ரி கலந்த ஒரு த்ரில்லர் சீரிஸ்னே சொல்லலாம். இது இப்போ G5 OTT இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய லாங்குவேஜில் இருக்குது. இந்த சீரிஸோட கதை சுருக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலகட்டங்களில் இந்த கதை காட்டப்படுதுங்க. இந்த படத்தின் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2001 காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்காட்சியில் ஒரு குட்டி பொண்ணு ஒரு குட்டி பையனையும் காட்டுறாங்க. இதில் அந்த பெண் குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா அதிதி திவாரி, அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா யூக். ஸோ இந்த பையன் தான் அந்த சீரீஸோட ஹீரோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்காட்சியில் 2 பேரும் விளையாடுறாங்க. ஸோ விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. ஸோ இதில் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா கோச்சிக்கிட்டு அந்த பெண் குழந்தையை விட்டு தனியாக போயிடுறான். ஸோ அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒருத்தி வந்து அந்த பெண் குழந்தையை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த பெண்ணை தேடி அலைகிறாங்க. கடத்திட்டு போனது ஒரு ஆணுன்னு நினச்சி தான் அந்த போலீஸ் எல்லாம் தேடுவாங்க. ஆனால் கடத்திட்டு போனது ஒரு பெண் என்று நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவன் தான் அங்கே நடந்ததை பார்த்தது. ஸோ அதை சொல்ல முடியாத நிலைமை அமைந்து விடும் அந்த நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை 2016 நோக்கி நகருது. இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. 15 வருஷம் ஓடி போனாலும் இன்னும் அந்த கேஸ் இழுவையிலே உள்ளதுங்க. அதில் இப்போது அங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பழைய கேஸ் எல்லாம் க்ளோஸ் செய்வதற்கு. ஸோ அப்படி நடந்தால் யாராலும் குற்றவாளியை கண்டுபிடிக்காத நிலைமை வந்துடும் சொல்லி நம்ம படத்தோட ஹீரோவும் மூத்த அதிகாரியான வாமிகா அவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் இந்த கேஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பெண்ணோட அம்மா 15 வருஷமாக என்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் அதிதி திவாரின்னு போராடி வருகிறாங்க. அதே சமயம் இப்போ நேரம் குறைவாக இருப்பதினால் ஹீரோ வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு. ஸோ அதில் ஒரு கட்டமாக தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக நைட்டு 11 அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு வாக்கி டாக்கி மூலமாக ஒரு 2 ஜென்ரேஷன், அதாவது 2006 இருக்கிறவங்களும் 2016 இருக்கிறவங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பல வருட இடைவெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த கேஸை பற்றி பேச ஆரம்பித்து கரெக்டாக 1 நிமிஷத்தில் அந்த வாக்கி டாக்கி கட் ஆயிரும். ஸோ அந்த வாக்கி டாக்கியில் கிடைச்ச தகவலை வச்சு சில விஷயத்தை அவர் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி எப்படி யூஸ் ஆகுறதுங்கிறதே அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வாக்கி டாக்கியில் பேசுனது இன்னொருத்தர் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறது. அவர் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஷௌரியா அத்வாலுங்கிறது. ஸோ வாக்கி டாக்கியில் பேசின அதிகாரி பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் 1995 அந்த காலகட்டத்தில் இருந்தவர். ஸோ அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டை அண்ட் டெத் கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க அந்த காணாமல் போன அந்த குட்டி பொண்ணோட கேஸும் சால்வ் பண்ணாங்களா, இல்லை அந்த டெத் கேஸை 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தாங்க அந்த மீதி கதையே. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எபிசோடு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் தரமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற திரைக்கதை பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேயுமே திரும்ப கூட விடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக ஒரு 3 கதாபாத்திரத்தில் நடித்தவங்க, அந்த யூக்கா இருக்கட்டும், ஷௌரியா, அதே மாதிரி வாமிகா, இவங்கள 3 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸு செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. இந்த சீரீஸை எடுத்த இயக்குனருக்கும் அவங்களோட டீமுக்கும் ஒரு பாராட்டுக்குரியதுனே சொல்லலாம். இந்த எபிசோடில் வர்ற மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் வித்தியாசமாக கொடுத்து மிரட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம்னே சொல்லலாங்க. இமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இந்த சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் சீரீஸ், அதாவது சிக்னலுங்கிற ஒரு கொரியன் சீரீஸோட தழுவலாகவே எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் முகம் சுளிக்கிற மாதிரி வைக்கிற காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.